நான் வித்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் செமஸ்டர் லீவில் இருந்தோம். வழக்கமாக ஒவ்வொரு செமஸ்டர் லீவுக்கும் எங்கேயாவது டூர் போயிடுவோம். அந்த லீவுக்கும் அப்படி தான் பிளான் போட்டோம். ஏதோடா லாஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் ஜேர்னியாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் மச்சி. மச்சி போன ட்ரிப் மாதிரி மொக்கையாக பிளான் போட்டுறாதீங்கடா. ஏய் ஆமாண்டா மச்சான். கோவா வேற எதனா புதுசாக ட்ரை பண்ணலாம்டா. மச்சி இந்த ட்ரிப்பை கொஞ்சம் த்ரில்லிங்காக ட்ரை பண்ணலாம்டா. டேய் என்ஜாய் பண்ணுறது போகிறோமா இல்லை கொலை பண்ணுறது போகிறோமாடா? மச்சி பாலமதி. பாலமதியா? மச்சான் எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும் தெரியல மச்சான். ஆனால் செம்ம இடம்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்டா. நைட்டில் பார்ட்டி கேர்ள்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது என் சஜஷன் தான் மச்சி. உங்களுக்குலாம் ஓகேனா வி கேன் ப்ரொசீட்டா. ஓகே, ஒரு வழியாக எல்லாரையும் பாலமதிக்கு போக சம்மதிக்க வச்சாச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் முன்னே தான் நெட்டில் கோஸ்ட்டை பற்றி தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் கிடைச்சது. பேய்கள் உண்மையாக இருக்கின்றன. அதிலும் வேலூர் மாநகரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாலமதி என்ற மலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த மலைப்பகுதியில் இதுவரை 3 ஆராய்ச்சி குழுவினர் சென்றதில் ஒருவர் மட்டும்தான் உயிருடன் திரும்பியுள்ளார். அவர் பெயர் வர்மன். அவர் மும்பையை சேர்ந்தவர். இவரும் இவருடன் 4 பேர் கொண்ட குழுவும் கடந்த மாதம் இம்மலைப்பகுதியில் ஆராய்ச்சி மேற்கொள்ள சென்றிருந்த போது நடந்த சம்பவத்தை அவர் அவருடைய பிளாகில் பதிவு செய்திருந்தார். நான் வர்மன், கோஸ்ட் ரிசர்ச்சர். நானும் எங்கள் டீமும் எப்போவுமே பேய்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்போம். அப்போ தான் பாலமதியை பற்றி கேள்விப்பட்டோம். உடனே அந்த இடத்துக்கு போக பிளான் போட்டோம். அடுத்த நாளே அந்த இடத்துக்கும் வந்துட்டோம். வழக்கமாக சில இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் ஆராய்ச்சி செய்வோம். அப்படி தான் அந்த ஆராய்ச்சி நடந்தது. நாங்கள் மலைப்பகுதிகளை வந்ததும் நானும் என்னோட ஒரு நண்பரும் கருவிகளை பொருத்திக்கிட்டு இருந்தோம். மற்ற 3 பேரும் ஒரு இடத்துல கூடாரங்களை அமைச்சிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த 3 பேரும் ஒரு இடத்துல தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் கதறி இறந்துட்டாங்க. அதை பார்த்த என் கூட இருந்த நண்பரும் அந்த இடத்துக்கு போன சில நிமிஷத்துலேயே இறந்துட்டார். எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. ஏன்னா பட்ட பகலில் அதுவும் கண்ணுக்கு கூட எதுவும் தெரியல. நாங்கள் இது வரைக்கும் பல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தோம். அதில் சின்ன அளவில் கூட பயந்ததில்லை. ஆனால் இந்த சம்பவம் எனக்கு உச்சக்கட்ட பயத்தை கொடுத்தது. இதிலிருந்து நான் மீண்டு வர 1 வாரம் ஆச்சு. ஒன்று மட்டும் எனக்கு புரியல. ஏன்னா நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன். அந்த இடத்துல என்ன இருக்கு, எதனால் அந்த இடத்துல மட்டும் எப்படி நடக்குது, இது வரைக்கும் தெரியல. மர்மம், பயம், திகில், பாலமதி. அவர் சொன்ன விஷயம்லாம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ், அவனுக்கும் பேய்கள்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கால் பண்ணேன், எல்லாத்தையும் சொன்னான். அவனுக்கும் அங்கே போகணும்னு தோணுச்சு. எங்கள் கூட மற்ற 2 பேரையும் சேர்க்க நினச்சோம். ஃபைனலி அடுத்த 2 நாள்லேயே அந்த இடத்துக்கும் வந்துட்டோம். ஏய், இந்த இடத்துலடா பப்பு இருக்குன்னு கூப்பிட்டு வந்தீங்க. ஏய் கன்ஃபார்மாக தெரியுமாடா இந்த இடம் தான் அதுன்னு? ஆமாம் ஆமாம், வாடா வாடா. மச்சான், அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேளுறா. கால் பண்ணி கேளுறா மச்சான். வேறா டேய், இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க? டேய் அட வா மச்சி போகலாம். இவனுங்களை நம்பி வரவே கூடாதுடா. பாவண்டா அவனுங்க. வீக்கெண்டில் போய் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஏய், இவனுக்கு எப்பவுமே இப்படிதான்டா. வாங்கடா. ஏய் எங்கே தான்டா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க? சைலண்டாக வாடா, நான் கூப்பிட்டு போகிறேன். என்னடா இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க? காடுதான் நாய் பேயில இதெல்லாம் செய்யும். அப்ப எதுக்குடா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க?
இன்னும் எவ்வளோ தூரம்னா போகிறது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. எங்கடா போகிறானுங்க? டேய் 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 திலீப் என்னடா பண்றீங்க? டேய் டேய் எதடா தர திலீப்? டேய் ஒண்ணதான்டா. என்னடா பண்றீங்க? டேய் என்னடா சொல்ற? டேய் என்னடா பண்ற? நவீன் மச்சி இது போயிடலாம்டா. டேய் இப்பதான்டா வந்திருக்கோம். நீ கூட வாடா. டேய் உங்களை பார்த்தா பயமா. டேய் எங்கடா அவனுங்க? நவீன் திலீப் எங்கடா போன திலீப்? டேய் டேய் திலீப் எங்கடா போன? டேய் ஒண்ணுமே லட்சத்துக்கு ஏன் மச்சான் பயப்படுற? ஏய் போடா. ஏய் சாரி மச்சான். வாடா 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 வாடா. டேய் இருடா முடியலடா. ஆமா மச்சி வாடா. மச்சி மனுஷன்னா பயம் சிரிப்பு எல்லாம் இருக்கணும்டா. சும்மா பயம் இல்லை எதையும் கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்றதெல்லாம் சும்மாடா. என்னடா பயமே இல்லைன்னு சொன்னா இதுக்கே பயந்துட்டேன். சாரி மச்சி. நான் தான் பயந்துட்டேன். ஏய் என்னடா அது? பேய் டிடெக்ட் பண்ற சாஃப்ட்வேரா? சாச்சா நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா சவுண்டையும் இந்த சாஃப்ட்வேர்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்கடா. இதுக்கு தெரியாத சவுண்ட் எதுனா சர்ச் பண்ணிடுச்சுன்னா நமக்கு சிக்னல் தரும் மச்சி. மேபி அது ஆத்மா கூட இருக்கலாம். மச்சி உனக்கு ஒன்று தெரியுமா? பகலில் பேயெல்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்னும் உங்கள் கூட வந்துட்டு இருக்கு. சினிமா உங்களை எப்படிலாம் நம்ப வச்சிருக்குல்லடா. நாங்கள் கொஞ்சம் முன்னேறி போயிட்டு இருந்தோம். மச்சி சான்ஸ் இல்லடா. சூப்பரா இருக்குடா. செம பிளேஸ் மச்சான். பிளேஸ் மச்சி பாருடா கொஞ்சம் அங்க. ஏய் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏய் செமையா இருக்குடா. டேய் செம்மையா இருக்காங்க பாரு டேய். செம்ம வியூ இல்ல. இப்போதான் எது கூட்டு வந்தான்ட்டு. கரெக்ட். ஆமாண்டா ரொம்ப நல்லா இருக்கு. மச்சி உள்ள போய் ஆகணும்டா. என்னடா அது எல்லாம் விழுந்தோம். ஏய் காலை வலிக்குது மச்சான். எந்திரிக்கவே முடியலடா. திலீப் ஐயோ வாடா வாடா. நவீன் நவீன் ரவீன் எந்திரடா. என்னாச்சு? வாடா ரவீன் டேய் எந்திரடா. ஒன்றும் இல்லைல்ல. இல்லடா எனக்கு ஒன்றும் இல்லடா. பர்றா கால் மட்டும் என்னடா ஆச்சு? என்னடா அவன் தலையில? தெரியலடா. என்னடா? பேக் தரா. தரா பேக். ஏய் ரொம்ப பயமா இருக்குடா. மச்சி எனக்கு ஏதோ தப்பா தோணுதுடா. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடலாம்டா. சந்தோஷமா இருக்குடா. வர்மா சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் எதுவும் நடக்கலை. அப்படின்னா இந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று இருக்கு மச்சி. இப்போ பயந்துட்டு நம்ம திரும்பி போயிட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். மச்சி ப்ளீஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்டா. ஆனால் ஒரு கண்டிஷன் மச்சி, 5 மணிக்குள்ள இந்த இடத்துக்கு கிளம்பி ஆகணும் மச்சி. ஆமாண்டா. சரி வாங்கடா போகலாம். டேய் எதை வச்சுடா நம்ம தேடி போகிறது? டேய் என் மொபைல் எங்கடா? மச்சான் இந்த இடத்துல இருக்குமோ? என்னடா இப்படி ஆயிடுச்சு? இருந்தாவது ட்ராக் பண்ணலாம். அது இல்லாமல் போகிறதே வேஸ்டா. சரி வாங்கடா அங்கேயே போய் பார்க்கலாம். சரி வாங்கடா போகலாம். சீக்கிரம் போய் தேடலாம்டா. ரத்தங்கடா போச்சு.
எல்லாம் ஒண்ணுதான்டா. விட்றா விட்றா விட்றா. எழுந்துடுறா. செத்துருப்படா. டேய் முதல்ல இந்த இடத்துக்கு கிளம்பலாம்டா. எந்த படம் போறது இப்போ? இந்த பக்கம் தான்டா. இரு, இந்த பக்கம் தான்டா. நல்லா தெரியும்டா, இந்த பக்கம் தான்டா. இப்போதான் நான் சொல்ற பேச்சு கேளுடா. வாடா 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 போலாம். வாடா. டேய் டேய் திலீப், டேய் என்னடா ஆச்சு? டேய் திலீப், டேய் டேய் என்ன இது? டேய் அந்த 3 பேரும் ஒரு இடத்துல தடுமாறினாங்க. அதுக்கப்புறம் கதறி இறந்துட்டாங்க. எதனால அந்த இடத்துல மட்டும் இப்படி நடக்குது? மர்மம், திகில், பாலமதி. டேய் எப்படிடா நாம இருந்தோம்? டேய் அப்படி என்னதான்டா அந்த இடத்துல இருக்கு? ஏன்டா அந்த இடத்துக்கு மேல யாராலையும் கண்டினியூ பண்ண முடியல? கண்டுபிடிச்சே ஆகணும்டா.